சேனலில் தூதுவளை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு நிறைய சளி பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு நம்ம தூதுவளை குழம்பு வந்து செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து சட்டியில் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம், இதுலேயே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம், எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன், ஒரு 1 டீஸ்பூன் அளவு போதும். இப்போ இதில் நான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தூதுவளை எடுத்து. இப்போ இதை போட்டு இதுலேயே வதக்கி எடுத்துக்கலாம். இதை பார்த்து எடுக்கணும், ஏன்னா ஃபுல்லாக முள்ளாக இருக்கும், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம் துவரம்பருப்பெல்லாம் ஒரு வாட்டி நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தூதுவளையை போட்டு தண்ணி ஊற்றி அரைங்க. அப்போ தான் நல்லா நைஸாக நம்மளுக்கு டேஸ்ட்டாக வரும். அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இதையும் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காய்ச்சதும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சமாக நல்லா பொரியட்டும். இப்போ வெந்தயம் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடும். பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15 பட்டு பூண்டு இருக்கும், இதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த பூண்டு கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமும் பெரிய வெங்காயம் கொஞ்சமும் சேர்த்துருக்கேன் நான். இல்லை சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கி இந்த மாதிரி கிரேவியாக நம்மளுக்கு தொக்கா வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி வதங்கணும். இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகம் அதை தூதுவளை இதெல்லாம் போட்டு அரைச்சி வைக்க அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை எண்ணெயில நல்லா வதக்கியாச்சு. அந்த எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி வதக்கணுன்னே இந்த மாதிரி சுருளை வந்து பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். நீங்கள் இல்லை காய் எதுவுமே வேண்டாம்னா கூட இப்படியே செஞ்சுக்கலாம். அதிகமாக பூண்டு போட்டு செஞ்சிங்கன்னா நீங்கள் காய் எதுவும் போட தேவையில்லை, அப்படியே சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இது 3 எடுத்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் சின்ன சின்ன கத்திரிக்காவாக போட்டு செஞ்சால் கூட நல்லாயிருக்கும். பிஞ்சு கத்திரிக்காவாக போட்டு செய்யலாம், அது கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த காயை இது கூடயே போட்டு நல்லா வதக்கிடலாம். இதில் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட குழம்பு மிளகாத்தூள், ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க.
இது எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி எடுத்திருக்கேன். புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, ஏன்னா துவரம் பருப்பு சேர்த்துருக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. காய் வேகிறதுக்கு காய் எதுவும் சேர்க்கலாம்னா நீங்கள் திட்டமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். காய் எல்லாம் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து காயும் வேகணும். நல்லா கொதித்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். நல்லா நல்லா கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சோடனே நல்லா மெதுவாக கொதிச்சதுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்து சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அடிக்கடிக்கு எடுத்து கிளறி விடுங்க. இல்லாட்டி துவரம் பருப்பு போட்டுக்கொண்டே அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடிக்கு எடுத்து கிளறி விடுங்க. சிம்மில் வச்சுருங்க. அது மெதுவாக கொதிக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் குழம்பு. அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சாச்சு, கொதிச்சிட்டு இருக்கட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். காயும் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். அவ்வளோதான். இப்போ சூப்பராக நம்மளுக்கு ஒரு தூதுவளை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைமில் நம்மளுக்கு சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி இது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.